என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமித அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். இன்று திருவருப்பெண் 3வது ஒரு அமர்வு ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இறைவன் திருவருளாலும் குருவின் திருவருளாலும் எல்லாம் நல்ல விதமா நம்ம மேலும் மேலும் ஐயாவுடைய அந்த நிகழ்ச்சி நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அவர் அருளால நம்ம எல்லாமே பயன்பெறோம். ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். எந்த கருத்து எடுத்தாலும் ஐயா பேசுறது பார்த்தா நம்ம நாயன்மார் வரலாறா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அவ்வளவு அழகா பேசுறாரு. இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். நிறைய அடியார்கள் வந்து இதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. நீங்க வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். வாருங்கள் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. அம்மா திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேங்கம்மா. சிவாய நம. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்தவரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியாருக்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, ஓர் சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமரல் நல்லார் புனைவரை. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்லே எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். மேலும் இந்த ஞான பரம்பரையினுடைய தலைவராக விளங்கி கொண்டிருக்கிற மெய்கண்டார் அவர்களுடைய சீடர் அருள்நந்தி சிவம், அவருடைய சீடர் மறைஞான சம்பந்தர், அவருடைய சீடராக இருக்கக்கூடிய உமாபதி சிவாச்சாரியார் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனம் மொழிமைகளினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும், எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிற திருவாசக சிந்தனை மற்றும் அப்பர் அருள்நெறி மன்றம் ஆகிய குழுவினருக்கும், இங்கே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இதனை பதிவு செய்து யூடியூபிலே பதிவேற்றம் செய்து இருக்கக்கூடிய சாருமதி அம்மா அவர்களையும், எப்பொழுதும் போல இதனை கேட்டு எனக்கு குரல் பதிவு செய்த இருக்கிற கலாவதி அம்மா அவர்களுக்கும், இடைவிடாது எல்லா வகுப்பிலும் கலந்து கொண்டிருக்கிற புவனேஸ்வரி அம்மா மற்றும் கோலம்மாள், வித்யாபதி, பட்டம்மாள், கலைவாணி அம்மாள், இன்னும் சில பேருடைய பெயர் எனக்கு சொல்ல தெரியலை. ஆக அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் இந்த நேரத்தில் விழுந்து வணங்கி மகிழ்கிறேன். இன்று 3வது நிகழ்வு. முதல் நிகழ்வில் உமாபதி சிவாச்சாரியருடைய அருள் வரலாற்றையும், அவர் நமக்கு செய்து அருளிய சிவப்பிரகாசம் என்கிற நூல்
பிறகு அதனுடைய துணையாக திருவருட்பயன் என்கிற நூலையும் பற்றி பார்த்தோம். இந்த திருவருட்பயன் அப்படிங்கிற நூலை படித்த பிறகுதான் சிவப்பிரகாசம் என்ற நூலை பயில வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். மெதுவா என்று சொல்லியிருந்தோம். ஆக சிவப்பிரகாசம் என்ற நூலுக்கு துணையாக இருப்பதனாலே இந்த திருவருட்பயனை நாம் உண்மை விளக்கத்திற்கு பிறகு பயின்று கொண்டிருக்கிறோம். உண்மை விளக்கத்திற்கு பிறகு திருவருட்பயனை பயின்று கொண்டிருக்கிறோம். திருவருட்பயன் என்கிற நூலானது எல்லா சாத்திர நூல்களைப் போலவும் பதி, பசு, பாசம் ஆகியவற்றை விளக்கி நிற்கிறது. 10 அதிகாரங்களை கொண்ட நூல். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பாக்கள். ஆக மொத்தத்தில் 100 குறட்பாக்களை கொண்ட ஒரு அற்புதமான நூல் இந்த திருவருட்பயன். இதற்கு காப்பு செயல் என்று ஒன்று உண்டு. அது நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண் என்ற பாடல். நமக்கு முத்தியை அளிக்கக்கூடிய ஓங்கார வடிவத்திலே இருக்கக்கூடிய யானை வடிவத்தில் உள்ள என்றும் இளமையான விநாயக பெருமானை நாம் நன்னினால், அல்லது அந்த விநாயக பெருமான் நம்மை நன்னினால், அவருடைய திருவருள் நமக்கு கைகூடிற்று என்றால் மெய்ஞான நூல்கள் எதையும் நாம் வருந்தி கற்க வேண்டிய அவசியமில்லை. அப்படி என்றால் அவை தானாகவே நமக்கு விளையும் என்கிற குறிப்போடு கற்கும் சரக்கு அன்று காண் என்று சொல்லியிருந்தார். அடுத்ததாக பதி முதுநிலை என்கிற ஒரு அதிகாரத்தினுடைய தலைப்பை பார்த்தோம். பதி என்பது அடியாருடைய மனத்திலே பதிந்திருப்பவன் என்ற பொருளிலும், அடியாருடைய மனத்திலே நல்ல எண்ணங்களை பதிய செய்பவன் என்கிற முறையிலும், பாதுகாப்பவன், எல்லா உயிர்களையும் இந்த உலகத்தையும் பாதுகாப்பவன் என்கிற பொருளிலும் பதி என்ற சொல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய இயல்பையும் அதனுடைய சிறப்பையும் குறிப்பிடுவதனாலே இந்த முதல் அதிகாரத்திற்கு பதி முது நிலை என்று பெயர் என்று சொன்னான். இந்த பதியானவர் தனக்கு நிகராக ஒருவரையும் சொல்ல முடியாது என்ற குறிப்பிலே அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. நிகரில் இறை என்றால் ஒப்புமை சொல்ல முடியாத இறைவன். அவர் அறிவாக எல்லா இடத்திலும் எப்பொழுதும் நிறைந்து இருக்கிறார். உயிரெழுத்தான ஆவை போல இருக்கிறார். இந்த ஆ என்பது தனித்து இயங்குகிறது, மற்ற எழுத்துக்களோடு இயைந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இது உலகத்தையும் சடப்பொருள்களையும் அதில் உயிர் பொருள்களையும் இயக்கிக் கொண்டிருப்பதனாலே இறைவன் ஆ என்ற எழுத்துக்கு ஓமையாக சொல்கிறார். என்ன ஒருத்தர் கேட்டார், ஓமையே சொல்ல முடியாதுங்கிறீங்களே, ஆ என்ற எழுத்தை ஓமையாக சொல்லி இருக்கிறீர்களே என்று கேட்டார். நான் சொன்னேன், இது ஒரு படைத்தானது, முழுவதுமாக அவருக்கு ஓமை சொல்ல முடியாது. ஒரு படைத்துனா இது தான் இயங்குகிறது, மற்ற எழுத்துக்களை இயக்குகிறது என்ற தன்மையில் மட்டும் ஒரு பகுதி மட்டும்தான் ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர முழுவதும் ஆவை போன்றவர் அல்ல இறைவன். எனவேதான் நிகரில் இறை, ஒப்புமை சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு அவர் ஆ என்ற எழுத்தை ஓமையாக சொல்லி இருக்கிறார் என்று பார்த்தோம். அதனால தான் திருமூலர் சொன்னார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் யாவரும் இல்லை. அதனால சிவபெருமானுக்கு சமமானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, ஒப்புமை சொல்லக்கூடியவர் யாரும் இல்லை என்கிற பொருளிலே இந்த நிகரில் இறை என்ற சொற்றொடரானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது 2வது குறள் பார்த்தோம். 2வது குறள் சக்தியும் சிவமும் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோம். என்ன? தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான்.
பின்னமில்லான்னா பிரியாமல் இருக்கக்கூடியவன். பிரான்னா எங்களுடைய தலைவன். தன்னிலைமைனா இறைவனுடைய நிலைமை. இறைவனுடைய நிலைமை என்னன்னு கேட்டா எப்பொழுதும் ஒரே தன்மையாக இருத்தல், மலங்களால் பாதிக்கப்படாது இருத்தல், பிறப்பு இறப்பு இல்லாமல் இருத்தல். இப்படி இருந்தா அதுதான் இறைவனுடைய நிலைமை. இறைவன் என்ன நினைக்கிறாரு? தன்னுடைய நிலைமையை மண்ணுயிர்களுக்கு, இந்த உலகத்திலே இருக்கிற உயிர்களுக்கு நாம் சார தர வேண்டும். அதை தருவதற்கான முயற்சியில் யார் தர்றாங்கன்னு சொன்னா சக்தி தருகிறார். அவருடைய திருவருள் சக்தியாக தனித்து நின்று தருகிறார். அப்ப பெருமான் என்ன நினைக்கிறாரோ அதை சக்தியானவள் நமக்கு பெற்று தருகிறாள். அந்த சக்தியை இவர் பிரியாமல் இருக்கிறார். அதனாலதான் எல்லா திருமுறைகளும் இறைவனை உமையொரு பாகனாக காட்டுகின்றன. தோளுடைய செவியன் என்று நமது முதல் திருமுறையே அவ்வாறுதான் தொடங்குகிறது. எனவே அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அருகே என்று சொன்னதை போல இந்த உலகிற்கு முதலாக சக்தியை பிரியாமல் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் முதலாக தோற்றம் பெற்றவன் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இன்றைய அமர்வில் நம்ம 3வது குறளை பார்க்க இருக்கிறோம். முதல் குறள்ல நிகரில் இறை என்று சொன்னார். நிகரில் இறை என்றால் ஒப்புமை சொல்லக்கூடிய முடியாத இறைவன் என்று. அவருடைய என்னென்ன தன்மையில அவரை ஒப்புமை சொல்ல முடியாது என்று இந்த குறளிலே நமது உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். குறளை பார்ப்போம். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். ஒப்பின்மையான தெரியும், ஒப்புமை சொல்ல முடியாதவன், ஒப்புமை இல்லாதவன். பெருமைக்கும் பெரியவனாக இருக்கிறான், பெரிய பொருளாய் இருக்கிறான். அப்ப பெருமைக்கும் நுண்மைக்கும், நுண்ணியதுன்னா தெரியும், ரொம்ப சின்னது. அப்ப ரொம்ப நுண்ணிதாவும் இருக்கிறான், பெரியவனாகவும் இருக்கிறான். பேரருக்கும் இந்த உயிர்மேல் இருக்கக்கூடிய பெருங்கருணையாளனாக இருக்கிறான். பேற்றின் அருமைக்கும், அவனை பெற வேண்டுமானால் அது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறதுக்கும் இந்த 4 விடயங்களிலும் இறைவனுக்கு ஒப்புமை சொல்ல இயலாது. என்னன்னா பெரியவனாக இருக்கிறான், நுண்ணியவனாக இருக்கிறான், நுண்ணிதாக இருக்கிறான், பெருங்கருணை திறமுடையவனாக இருக்கிறான், பெறுவதற்கு கடினமாக அரியவனாக இருக்கிறான். ஆக ஒப்புமை சொல்ல முடியாதுன்னு சொன்னவர் எதுல அவன் ஒப்புமை சொல்ல முடியாதவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இதுல சொல்றார். ஒப்பு இன்மையான், ஒப்புமை சொல்ல முடியாதவன் எதுல? பெருமைக்கும். அப்ப நாம என்ன பண்ணலாம்? பெருமைக்கும் ஒப்பின்மையான், நுண்மைக்கும் ஒப்பின்மையான், பேரற்கும் ஒப்பின்மையான், பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அப்ப முதல்ல நம்ம பெருமை அப்படிங்கிறத விளக்குவோம். பெருமைனா எல்லா பொருள்களையும் விட மிக பெரியவனாக இருக்கிறான். அப்ப எல்லா பொருள்களையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறான். அவனை அடக்கக்கூடிய பொருள் இல்லை, பெரிய பொருள் இல்லை. ஆக எல்லா பொருள்களையும் தன்னுள் அடக்கி கொண்டு தானே பெரிய பொருளாக யார் ஒருவர் நிற்கிறாரோ அவர்தான் பெருமான். அதான் பெருமைக்கும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுது. ஆக எல்லா பொருளையோடையும் பெருசா இருக்கிறான், எல்லா பொருள்களையும் தன்னுள்ள அடக்கி இருக்கிறான், தான் எதனுள்ளும் அடங்கி இல்லை. அப்படி இருந்ததுன்னா அது பெருமை. அப்ப பெரியவனாக இருக்கிறான். அதுக்கு ஒப்புமை சொல்ல முடியாது. அடுத்தது நுண்மை. இவன் எல்லா பொருள்களிலும் உட்கலந்து அதை விட சிறிய பொருளாக இருக்கிறான். அதான் நுண்ணியதாக இருக்கு. நுண்ணிதாக இருக்கிறனாலும் சிறியதாக இருக்கிறனாலும் ஒண்ணுதான். அப்போ பெரியவனாகவும் இருக்கிறான், அதே கடவுள் சிறியவனாகவும் இருக்கிறான். இப்ப இன்னொன்னு, பேரருக்கும், எல்லா உயிர்களின் மீது அவன் கொண்ட பெருங்கருணைக்கும் ஒப்பிட முடியாது, யாரையும் ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. பேற்றின் அருமைக்கும், பிறர்
இந்த உயிர்கள் தன்னை பெறுவதற்கு அரியவனாக நிற்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு இறைவனை அடைவது. ஆக இந்த 4 செய்திகளாலும் இறைவன் ஒப்புமை சொல்ல முடியாதவனாக இருக்கிறான். இப்போ பெருமையை நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்குறோம். என்ன பெருமை? இவன் எல்லாவற்றையும் விட, இந்த அண்டம் இருக்கு பாருங்க, அண்டம் முழுவதையும் அடக்கி வச்சிருக்கிறான். அதே போல நாம இருக்கிற பகுதி, நம்ம சூரிய குடும்பம்ங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த குடும்பத்துல 9 கோள்கள் இருக்கின்றன, அதனுடைய துணைக்கோள்கள் இருக்கின்றன. பூமி 9 கோள்ல 1. நமக்கு இருக்கிற துணைக்கோள் நிலா. இது போல 9 கோள்களுக்கும் வெவ்வேறு துணைக்கோள்கள் உள்ளன. அப்படி இவை அனைத்தும் சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பம் சேர்ந்து உள்ள அடங்கி இருக்கு. அதுக்கு பேர் பால்வழி திரள்னு பேரு, மில்கி வே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பால்வழி திரள் போல பலவேறு இருக்கு. இவை அனைத்தையும் சேர்ந்ததுதான் அண்டம். இவை அனைத்தையும் இறைவன் அடக்கி தான் பெரிய பொருளாக இருக்கிறான். இதுக்கு மேல இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பிரம்மம் என்று வடமொழி சொல்கிறது. பிரம்மம் என்றால் பெரியவன் என்று பொருள், தன்னுள் மற்றவற்றை அடக்கி இருப்பவன் என்று பொருள். எப்படி கடல் வெளியானது கடல் நீர் முழுவதையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறதோ, அதை போல இந்த அண்டம் முழுவதையும் இறைவன் தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறான். இதே சித்தாந்தம் என்ன பண்ணுவாங்க, 2 சொற்கள்ல சொல்லுவாங்க. ஒன்னு வியாபகம், இன்னொன்னு வியாபியம். வியாபகம்னு சொன்னா தன்னுள் மற்றவற்றை அடக்கி வைத்திருப்பது. எந்த பொருள் அதுக்குள்ள அடங்கி இருக்குதோ அதுக்கு வியாபியம்னு பேர். அப்ப இறைவன் அண்டத்தை அடக்கி வைத்திருக்கிறான். அப்ப இறைவன் வியாபகம், நாம் அதனுள் அடங்கி இருக்கிறோம். இதற்கு வியாபியம். ஆக இங்க இருக்கிற உயிர் பொருள்கள், ஜட பொருள்கள், அண்டம் முதலிய அனைத்துமே வியாபியம். அவன் மட்டுமே வியாபகம். ஆக இந்த வியாபக பொருளுக்கு காலம் இடம்ங்கிற எல்லையே கிடையாது. இவ்வளவு இடத்தை தான் இதை அடைச்சிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு காலம் வரைக்கும் தான் இருக்குங்கிறது கிடையாது. எல்லை இல்லாதது. காலம் இடம் என்ற வரையறை இதற்கு கிடையாது. அதோட மேல் பகுதி, கீழ்ப்பகுதி, பக்கத்துல இதுக்கு எந்த இடத்திலும் எல்லை இல்லை. ஆக எல்லா இடங்களிலும் எல்லை இல்லாமல் இது வியாபித்து நிற்கிறது. அப்படி வியாபித்து நிற்கிறதுக்கு பேரு அகண்டாகாரம் என்று சொல்கிறார். அகண்டாகாரம்னா இதுக்கு எல்லையே கிடையாம இதை தாண்டி எதுவுமே இல்லை, அந்த நிலைக்கு போவதுதான் அகண்டாகாரம்னு சொல்றோம். இதுக்கு மாணிக்கவாசகர் ஒரு அற்புதமான ஒரு உவமையை சொன்னார். நம்முடைய ஜன்னல் திறந்திருக்கு, அது வழியா ஒரு சூரிய ஒளி உள்ள வருது. அதுல மிகச் சிறிய சிறிய துகள்கள் அப்படியே மிதந்து வர்றதை பார்க்கலாம். இந்த அண்டம் முழுவதும் இதை ஒரு சிறிய துகள் போல, எவ்வளவு துகள் இருக்கு, இதை ஒவ்வொன்றும் ஒரு அண்டமாக நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இவை அனைத்தும் சேர்ந்து இறைவனுக்கு மிகச்சிறிய பொருளாக இருக்கிறது. இவை அனைத்தும் சின்ன அளவா, நம்ம மில்கி வே இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த பால்வழி திரள் ஒரு சின்ன துகள். நம்ம ஜன்னல் வழியா இருக்கிற தூசு துகள் மிதக்குது இல்லையா, அதுல ஒரு தான் இந்த மில்கி வே. இது மாதிரி பல்வேறு இருக்கு. 240 புவனங்கள் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். இவ்வளவையும் அடக்கி வைத்திருக்கிறார். இதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்றார், அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி, ஒன்றினுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன, இன்னுரை கதிரின் நுண் அணு புறைய சிறியவாக பெரியோன். இதெல்லாம் அவ்வளவு சின்னதா அவன் பெரியவனாக இருக்கிறான். அப்ப இதுக்கு யாராவது ஒரு உவமை சொல்ல முடியுமா? அவ்வளவு பெரியவனாக இருக்கிறான். அதுதான், அதனாலதான் இவர் சொன்னார் பெருமைக்கும் ஒப்பின்மையான். சரி, அப்ப பெரியவனுக்கு ஒப்புமை இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, நுண்மைக்கு போறோம். நுண்மைனா மிகச் சிறியது என்று பொருள்.
எப்படி பெருமை அப்படின்னா பெருமைன்னு சொல்றோமோ அதே மாதிரி சின்னது, மிகச்சிறியது. அந்த மிகச்சிறியதுன்னா நுண்ணியதுன்னு சொல்றோம். நமக்கு நுண்ணியதுன்னு பார்த்தா பழைய காலத்துல அணுன்னு சொல்லுவாங்க. எது ஒன்று பிரிக்க முடியாததோ அதை அணு என்று சொல்லி இருக்கிறார்கள். அன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு டால்டன்கிறவர் சொன்னார். அதுக்கு பிறகு அதுக்குள்ளால போயிட்டு நாம புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, வெளியில எலக்ட்ரான் சுற்றி வருகிறது என்றெல்லாம் நம்ம அறிவியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுக்குள்ளால அணுவிற்கு அணுவாய் அந்த அளவிற்கு நுண்ணியதாக இறைவன் கலந்து இருக்கிறான். எப்படி எள்ளுக்குள்ளால எண்ணெய் கலந்திருப்பதோ அது போல, எள்ளிலே கலந்திருக்கிற எண்ணெய் போல இறைவன் எல்லா இடத்திலும் எல்லா உயிர்களோடும் நுண்ணியதாக கலந்திருக்கிறான். அப்ப இறைவன் பெரியவனாகவும் இருக்கிறான், நுண்ணியதாகவும் இருக்கிறான். அதனாலதான் நுணுக்கரிய நுண்ணுணர்வேம்பார் திருவாசகத்துல. நுணுக்கரிய நுண்ணுணர்வேன்னா ரொம்ப சின்னது, அதை விடவும் மிக சிறியது அப்படின்னு சொல்ற. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய், அணுவுக்குள்ளால அணுவா சின்னதா இருக்கிற, அப்பாலுக்கு அப்பால எல்லாத்தையும் கடந்து இருக்கிற, இப்படி இருக்கிற இறைவன். இப்ப இன்னொன்னு சொல்றோம். அதனாலதான் இறைவனுக்கு கடவுள் என்று ஒரு பெயர் உண்டு. கடவுள் என்றால் இவை அனைத்தையும் கடந்து நிற்பவன், அது பெருமை, பெரியவன். உள் என்றால் உள்ளே இருப்பவன், இவற்றோடு கலந்து இருப்பவன், அது கடவுள். அதே போல இறைவன் என்று ஒரு பெயர். இறைவன் என்றால் உயிர்களோடு நிலையாக இருப்பவன். அத இருத்தல் என்ற பகுதியிலிருந்து வந்ததுதான் இறைவன் என்ற பெயர். இருத்தல் என்றால் தங்குதல் என்று பெயர். இந்த உயிரோடு மிக நுண்ணியதாக இங்கே தங்கி இருப்பவன் என்ற பொருளிலே இறைவன் என்று சொல்கிறோம். ஆக இறைவன் இந்த உயிர்கள் அனைத்தையும் உலகம் அனைத்தையும் கடந்தும் நிற்கிறான், உயிர்களோடும் சடப்பொருள்களோடும் கலந்தும் நிற்கிறான். ஆக கடந்தும் கலந்தும் நிற்பவன் என்பதனால தான் இவர் சொல்றாரு பெருமைக்கும் நுண்மைக்கும் ஒப்பின்மையான் அப்படின்னு சொல்றார். அப்ப இவன் உள்ளுக்குள்ளால இருந்து தங்கி நின்று இந்த உயிர் பொருள்களை இயக்குகிறான். அதனாலதான் அந்த இயக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி, அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி அப்படின்னு சொன்னார். ஆக நுணுக்கரியன அந்த அளவுக்கு சின்னதா இருக்கிறவன் அர்த்தம். ஆக இருந்து நமக்கு ஆண்டு கொண்டிருப்பதனால, இயக்கி கொண்டிருப்பதனால இறைவனுக்கு அதுவும் சிவபெருமான் தான் அதை செய்கிறான் என்று நமது சாத்திர நூல்களும் தோத்திர நூல்களும் சொல்கின்றன. அப்ப இறைவன் நுண்ணிதா இருக்கிறதுனால இந்த பருப்பொருள்களாகிய மலங்கள் அவற்றை பற்றுவதில்லை. மலங்கள் பருப்பொருளா இருக்கு, இது ரொம்ப நுண்ணிதா இருக்கு. ஆக நுண்ணிதுகிட்ட இதனுடைய வேலை காட்ட முடியல. எனவே இறைவன் இந்த பருப்பொருளாக இருக்கக்கூடிய மாயா காரியங்களினால் மலங்களினால் பாதிக்கப்படாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்ப அவனுடைய பெருமையின் முன் ஒரு அண்டம் ஒரு அணு போல தோன்றுகிறது. அவன் பெரியவனா இருக்கிறான். அப்ப இந்த அண்டம் பார்க்கறதுக்கு ஒரு அணுவை போல தோணுகிறது. இதே நுண்ணியதா பார்த்தோம்னா அவன்கிட்ட ஒரு அணுவானது அண்டமாக தோன்றுகிறது. ஒரு அணு அந்த அளவுக்கு நுணுக்கமா இருக்கிறதுனால ஒரு அண்டம் போல தெரிகிறது. நம்ம வீட்டை கூகுள்ல பாக்குறோம், சின்னதா வீடு தெரியுது, ஓரளவுக்கு தெரியுது. சரின்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் அதை பெருசாக்கி பார்க்குறோம், நம்ம தெரு தெரிகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கொஞ்சம் சின்னதாக தெரியும். இன்னும் கொஞ்சம் நம்ம ஊரை பார்க்குறோம், ஊரை பார்க்கும்போது நம்ம வீடு ரொம்ப ஒரு புள்ளி அளவு ஓரளவுக்கு தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி பார்க்குறீங்க, அப்போ ஊரை விட நமது மாவட்டம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ நமது மாநிலம் தெரிகிறது. அப்போ நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புள்ளியாக தெரியும். அதே ஃபுல்லா ஒரு இந்தியா பூரா பாத்தீங்கன்னா நம்ம மாநிலமே ஒரு சின்ன புள்ளி அளவுக்கு தெரியும். அப்ப பெரியவனுக்கு
பெருமை என்ற இடத்துல அண்டம் ஒரு அணுவாக தோன்றுகிறது. சிறிய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அணு அண்டம் போல தோன்றுகிறது. இதால் தான் பெருமைக்கும் சிறுமை நுண்மைக்கும் என்று சொன்னோம். அடுத்தது இன்னொன்னு சொல்றேன், பேரருள் அப்படின்னு சொல்றோம். இறைவன் நம் மீது பேரருள் உடையவன். என்ன பேரருள் உடையவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளும் பேரருள் தான். ஏன்னா அவன் கருணை கடல். அவன் தான் என்ன பண்றான், நமக்கு பிறப்பு இறப்பு இல்லை, இந்த உயிர்கள் பிறந்தும் இறந்தும் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றன, அவற்றை எப்படியாவது நம்ம கிட்ட கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நமக்கு கருணையை காட்டுகிறான். இல்லைன்னு வச்சுங்களேன், அவனுடைய நிலையிலே இருந்துக்கலாம், அவனுடைய சொரூப நிலையிலே இருந்து மேல் நிலையிலேயே இருந்திருக்கலாம். அவன் என்ன பண்றான், இந்த உயிர்கள் மிகவும் கடினப்படுகின்றன, நாம போய் அவனை எப்படியாவது மேல கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி இங்க வர்றான். தடத்த நிலையில வெவ்வேறு உருவங்களை எடுக்கிறான். அப்ப அவனுடைய பேரருள் இந்த உயிர் மேலே எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனா இந்த பிறவியை பெற்ற நம்ம தலைவன் தான் இந்த பிறவியை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம நாமே தலைவர் என்று நினைத்து கொண்டு நம்மால் தான் எல்லா காரியங்களும் நிறைவேறுகின்றன என்று நினைத்து கொண்டு நாம் அனைத்து காரியங்களையும் செய்கிறோம். இதற்கு அடிப்படை என்னன்னு கேட்டா ஆணவ மலம்தான். அப்ப அந்த ஆணவ மலப்பற்று நீங்கினா நம் மீது தலைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அவனுடைய திருவடி சார்பை என்றும் நினைத்து கொண்டிருப்போம். இப்போ அந்த கருணைக்கு பொதுவா சொல்றது தாய் அன்பு என்று சொல்லுவார்கள். தாயினுடைய அன்பு தான் மிகச்சிறந்தது என்று சொல்லுவார்கள். ஏன்னு கேட்டா, தன்னலம் கருதாது நம்ம குழந்தை வாழ்ந்தா போதும், நம்ம குழந்தை சாப்பிட்டா போதும், அந்த குழந்தைக்கு நோய் உற்றால் தான் மருந்து சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு தனது பால் மூலமாக மருந்தை கொடுப்பவள் தாய். பல்வேறு தியாகங்களை செய்கிறாள். அதனாலதான் தாய் அன்பு சிறந்ததுன்னு சொல்றோம். அந்த தாய் அன்பையாவது எப்பொழுதாவது ஒரு நேரம் சிறிது சலிப்பு தட்டக்கூடும். கொஞ்சம் வயசான காலத்துல நம்மை பார்த்து கொள்ள மாட்டானா அப்படிங்கிற எண்ணம் நம் மனசுக்குள்ள அந்த தாய்க்கு சில நேரத்துல ஒரு மூலையில எங்கேயாவது இருக்கும். அந்த ஒரு சுயநலம் இருக்கும் என்பதனால இறைவனுக்கு அந்த சுயநலம் கூட கிடையாது. சிறிதளவும் கைமாறு கருதாமல் இறைவன் பேரருளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறான், பெருங்கருணையை தந்து கொண்டிருக்கிறான். எனவேதான் இறைவனை தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன்னு சொல்றோம், தாயினும் நல்லன்னு சொல்றோம். எனவே அவன் தன்னுடைய பெருங்கருணையினாலும் யாரோடும் ஒப்பிட முடியாதவன். அதனாலதான் இத பேரருட்கும் உப்பின்மையான் அப்படின்னு சொல்றோம். இத நம்ம மாணிக்கவாசக பெருமான் சொன்னது போல யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பேரருளை முழுமையாக அனுபவித்தவர் அவர் சொல்றாரு, யாவர்க்கும் மேலாம் அளவிலாச்சீருடையான். அவருடைய புகழ் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் கணக்கு இல்லை, எல்லாத்தையும் விட மேம்பட்டவன். யாவர்க்கும் கீழாம் அடியேனை, அவன் அந்த எண்டில் இருக்கான், எல்லாத்தையும் விட மேலா இருக்கான். இங்க நான் ரொம்ப கீழா இருக்கேன், எனக்கு கீழே யாருமே கிடையாது, அந்த அளவு கீழே இருக்கிறேன். யாவர்க்கும் மேலாம் அளவிலாச்சீருடையான், யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய். யாராலையும் பெற முடியாத ஒரு இன்பத்துக்குள்ளால கொண்டு போய் என்னை வச்சிருக்கிறேன். என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை. இவ்வளவு தூரம் கருணையோடு எனக்கு செய்திருக்கிறாயே, நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன். அதே போலதான் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை, அந்த இது சொல்லியிருப்பார் இல்லைங்களா, அந்த பாடல கூட சொல்லுவார், நான் உன்கிட்ட யாரும் அறியாத அளவிற்கு இன்பத்தை பெற்றிருக்கிறேன், யாது நீ என்பால் பெற்றது ஒன்னு சொல்லு பார்ப்போம். நான் நிமலனாகிய உன்னை பெற்றிருக்கிறேன், ஆனா இந்த மும்மலங்களும் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த உயிரை நீ பெற்றிருக்கிறாய்.
உனக்கு என்ன இதனால கிடைச்சது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி அவர் சொன்னது போல கருணை பெற்றவர்கள் யாருமே இல்லை. அதே போலத்தான் சுந்தரர் பெருமானுக்கு. சுந்தரர் என்ன பண்றாரு, இங்க வந்திருந்தார், அவருக்கு உரிய காலம் முடிந்தது. திருவஞ்சை களத்துக்கு இறைவன் தன்னுடைய யானையை அனுப்பிச்சு வச்சார். 1000 தந்தங்களை உடையதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஐராவணம் அப்படிங்கிற ஒரு யானையை அனுப்பிச்சு நீ வா உயர அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு முடியும்? அதை அவர் சொல்றாரு, இந்த மாதிரி கிடைச்சிருக்க என்ன பாருங்க, இந்த எப்படி வாழ்ந்திருக்கணும், மண்ணுலகில் பிறந்து, இந்த உலகத்துல பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார், உங்களை வணங்கி வழிபடக்கூடிய அடியார்கள் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன். இப்படி முறையாக வாழ்த்தி வணங்கினீர்கள் என்றால் பொன்னுலகத்தை அடையலாம் என்று நான் கண்டு ஒழிந்தேன். விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல் என் உடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனி. இந்த விண்ணுலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கிற மாதிரி யானையின் மேல என்னுடைய உடலை எல்லாத்துக்கும் காட்டான். நான் தான் அவனுடைய பேரருளுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சுந்தரர் தன்னுடைய திருவஞ்சக்கள பதிகத்துல, நொடித்தான்மலை பதிகத்துல இவர் அற்புதமாக சொல்லி இருக்கிறார். ஆக அவருடைய கருணை நம்ம உயிர்கள் மேல் இருந்து, ஏன்னா அவர் மீது அன்பு செலுத்தி முறையாக பூஜை புனஸ்காரங்கள் அத்தனையும் செய்தவருக்கும் அருள் செய்கிறார். அப்படி இல்லை, கடவுளை பற்றிய எண்ணமே இல்லாமல் ஆணவ பற்றே முழுமையாக கொண்டு தானே பெரியவர் என்று நினைத்து கொண்டிருக்கிற அவர்களுக்கும் அவர் அருள் செய்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இந்த பேரருளுக்கு யாரும் ஒப்புமையின்மையான். மாணிவாசகர் பல இடத்துல சொல்வார், நாய்க்கு பொன் தவிசு இடுவது போல ஊர் நாயினும் கடை என்பர். ஊர் நாயின்னு சொன்னா அதை அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது ஊர் நாய். அந்த நாயை விட நான் கடையா இருந்தேன். என்னை தகுதி இல்லாத என்னை இந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போய்விட்டாயே அப்படின்னு அவருடைய அருமையை நமது 12 திருமுறைகளிலும் மிக அற்புதமாக பேசப்பட்டிருக்கிறது. அடுத்தது பேற்றின் அருமை. பேற்றின் அருமைனா இறைவன் பெறுவதற்கு அரியவன். அவனை அவ்வளவு லேசில் அடைஞ்சிட முடியாது. ஏன்னு கேட்டா, முதல்ல அடையணும்னா உலக இன்பத்துல உவர்ப்பு வேண்டும். உலக இன்பத்துல நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட வேண்டும். அப்புறம் சிவத்தொண்டு செய்ய வேண்டும், சிவ பூஜை செய்ய வேண்டும். சிவ பூஜை எப்படி செய்யணும்? இடைவிடாது செய்யணும், உள்ளன்போடு செய்யணும். இடைவிடாது செய்ய வேண்டும். அப்படின்னா ஒரு நாள் கொஞ்சம் நமக்கு சோம்பேறித்தனமா இருக்குன்னு வச்சுங்களேன், சரி பரவாயில்ல இன்னைக்கு என்ன நாளைக்கு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சில பேர் விரும்புவாங்க. சில நேரத்துல வேலை அதிகமா இருக்கும். அப்ப பாக்குறப்ப நமக்கு நான் நினைப்பேன், இந்த தாய்மார்கள்லாம் எப்படிதான் செய்வாங்களோ தெரியல, இவ்வளவு வேலைகளுக்கும் நடுவிலும் சிவபூஜையை இடைவிடாது செய்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு அவசர அவசரமா செஞ்சிருவாங்க. ஆக சிவ தொண்டு செய்யணும், சிவ பூஜை இடைவிடாது செய்ய வேண்டும், உள்ளன்போடு செய்ய வேண்டும். எல்லாரும் செய்யறாங்க, என்ன உதடு சொல்லிட்டு இருக்கோம், மனம் ஒண்ணு நினைக்கும், சிந்தை ஒரு இடத்துல இருக்கும். இப்படி இல்லாமல் சிவ பூஜையை இடைவிடாது உள்ளன்போடு செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி செஞ்சாதான் இவருக்கு ஞானாசிரியர் பாய்ப்பார், நல்ல ஞானாசிரியர் கிடைப்பாங்க. அப்படி நல்ல ஞானாசிரியர் கிடைத்தால் அவர் சொன்ன வழியே நாம் வழுவாது நின்றால் நாம் உண்மை ஞானத்தை பெற வேண்டும். இப்படி உண்மை ஞானத்தை பெற்றால்தான் நமக்கு சிவபெருமானை அடைய முடியும். அதுதான் பேற்றின் அருமைக்கும். அப்ப நாம நினைக்கிற மாதிரி எளிமையா நம்ம இறைவனை அடைஞ்சு விட முடியுமா? அதுக்கு ஒப்புமை சொல்லணும்னா சொல்லவே முடியாது. அவனை அடையிறது கடினம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பிரம்மனும் திருமாலும் அவருடைய திருவடியை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார். மாணிக்கவாசகர் திருவாசகத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அதை குறிப்பா சொல்லுவார். அப்ப இன்னும் தேடிக்கொண்டிருக்காங்கன்னு சொன்னா நம்ம இறைவனை அடைதல் எவ்வளவு கடினம் பாருங்க.
அத ஒரு ஒரு சித்தாந்த வெண்பா சொல்லுது, பல்லூழி காலம் பயின்று பல ஊழிக்காலங்களில் செய்த தவத்தின் பயனாக பயின்று அரணை அர்ச்சிக்கல். சிவபெருமானை அர்ச்சனை செய்தோமே ஆனால் நல்லறிவு சற்றே நகும். அந்த ஞானமானது சிறிதளவு வந்து நம்மளை சிரிச்சு பார்க்குமா. பல்லூழி காலம் பயின்று அரணை அர்ச்சிக்கல் நல்லறிவு சற்றே நகும். அப்ப நாம எவ்வளவு கொடுத்து வச்சவர்கள் பாருங்கள். சிவபெருமானை சொல்லுகிற செய்திகள், சிவபெருமானை வழிபடுதல் ஆகியவை நமக்கு எளிதாக கைவரப்பெற்றிருக்கிறது. அப்ப எந்த அளவிற்கு எவ்வளவு பல்லூழி காலம் நாம தவம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்ப இறைவனை மெய்நெறியில் செல்லாமல் உலகிலேயே உழன்று கொண்டிருக்கிற இந்த உயிரானது இறைவனை பெற முடியுமான்னு கேட்டா பெற முடியாது. ஏன்னு கேட்டா அதுக்கு தடையாக இருக்கிறது பாசம். அந்த பாசம் என்று நீங்குகிறதோ அப்பொழுதுதான் நாம் இறைவனை அடைய முடியும். அப்ப என்னங்க ஐயா, முன்னாடி வந்து நம்ம எளிமையா அடைஞ்சிடலாம், பேரர் கருணை உடையவன் சொல்றீங்க, இங்க வந்து இறைவனை பெறுதல் கடினம்ங்கிறீங்களே அப்படின்னு சொன்னா, இறைவனை அடையவே முடியாதுன்னா அடைய முடியும். அதனாலதான் அவன் கருணை வைக்கணும். கருணை வைத்து அவன் அருளாலே தான் அவனை வணங்க முடியுமே தவிர நம்முடைய முயற்சி, பெருமுயற்சி இறைவனை அடைதல் கடினம். அதனாலதான் இவர் என்ன பண்ணாரு, இறைவனை அடையவே முடியாதாங்கிறத சேர்த்துதான் பெருங்கருணையோடு சேர்த்து இதை சொல்லி இருக்கிறார். அப்ப இறைவனை தொன்று தொட்டு உயிர்களோடு உடனாக இருக்கக்கூடிய இறைவன் அவ்வுயிர்களை தானாக்கி கொள்ள வேண்டும் என்ற பெருங்கருணை உடையவன். அதே நேரத்தில் பெறுதற்கு அரியவனாகவும் இருக்கிறான். அப்ப 4 சொன்னார், பெரியவன், சிறியவன், நுண்மையானவன், அதே போல எளிமையா பெருங்கருணையாளன், அதே போல பெறுவதற்கு அரியவன். இந்த 4ஓடையும் இறைவனை ஒப்பிட முடியாதவன் என்ற 4 பண்பினை இதை சொல்லி இருக்கிறார். அப்ப இறைவன் அரியவனாகவும் இருக்கிறான், எளியவனாகவும் இருக்கிறான். அரியவனுக்கும் ஒப்புமை கிடையாது, எளியவனுக்கும் ஒப்புமை கிடையாது என்று இதை சொல்லுகிறார். இததான் சிவபிரகாசத்தில் ஒரு வரி சொல்றாங்க, செல அரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய். செல அரிதாய் அப்படின்னு சொன்னா, இப்ப நாம சொன்னோம்ங்களா, நாம பெறுவதற்கு அரியவன் அப்படிங்கிறது தான் செல அரிதாய்ன்னு சொல்றார். செல்கதியாயினா பெருங்கருணை அப்படிங்கிறத சொல்றார். சிறிதாகி அப்படின்னா நுண்ணிதை அப்படின்னு சொல்றோம். பெரிதாகி அப்படிங்கிறது தான் பெருமைக்கும். நாம வந்து இந்த வரிசையில சொல்லி இருக்கிறோம், பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான்னு சொல்லி இருக்கிறோம். அவரு என்ன சொல்லியிருக்காரு, இதை அந்த பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு செல அரிதாய் செல்கரிதாய் சிறிதாகி பெரிதாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணு. அப்புறம் இவர் வந்து ஏன் சிறிதாகின்னு வார்த்தையை போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா நுண்மைன்னு போட்டிருக்காரு. இதுக்கு ஒரே ஒரு காரணம், வெண்பாவிற்கு இலக்கணத்துல காய்முன் நேர் தான் வரணும். இது தலை, வெண்சீர் வெண்டலைன்னு பேர் இருக்கு. இது இலக்கணம் புரியலனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். வெண்சீர் வண்டலை இந்த தலை வெண்பாவிற்குடைய இலக்கணத்திற்காகத்தான் இவர் பெருமைக்கும் நுண்மைக்கும்னு போட்டிருக்கிறார். பெருமைக்கும் சிறுமைக்கும்னு போட்டா அங்க தலை தட்டும் என்ற காரணத்தினாலே யாப்பு இலக்கணத்தின்படி இவர் பெருமைக்கும் நுண்மைக்கும் போட்டிருக்கார். பெருமை என்பது நுண்மை என்பது இங்க சிறியவற்றையே குறிக்கும். எனவே மேற்சொன்ன 4 காரணங்களினால், ஒன்று பெருமை, பெரியவனாக இருக்கிறான், சிறியவனாகவும் இருக்கிறான், பெருங்கருணையாளனாக இருக்கிறான், பெறுதற்கு அரியவனாக இருக்கிறான். இந்த 4 காரணங்களினால் இறைவனை ஒப்புமை சொல்ல முடியாதவனாக இருக்கிறான். அடுத்த குறளுக்கு போறோம். 5வது குறள். ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். மீண்டும் படிக்கிற, ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்கி போக்கும் அவன் போகா புகழ். இப்ப நம்ம பொருள் பார்ப்போம். ஆக்கி, ஆக்கினா தெரியும், படைத்து இந்த உலகத்தை படைக்கிறாங்க இல்லையா, அதை சொல்றோம் ஆக்கி.
எவையும் அழித்து, எல்லாவற்றையும் அழித்துனா பாதுகாத்துன்னு அர்த்தம். அழித்தல் அப்படின்னா பாதுகாத்தல். அழித்தல்னா கொடுக்குதல் நினைச்சுக்கிறாதீங்க. அழித்தல் அப்படின்னா பாதுகாத்தல். ஆசுடன் அடங்கி, ஆசுனா குற்றம், ஆசுடன் அடங்கின அடங்க, போக்கும், போக்கும்னா அழிக்கும் அப்படிங்கிறது. அப்ப ஆக்கும், எவையும் அழிக்கும், அவற்றை பாதுகாக்கும், ஆசுடன் அடங்க போக்கும். ஆசுனா குற்றம்னு சொன்னேன். குற்றம் அடங்குமாறு அவற்றை நீக்கும் அல்லது அழிக்கும். அவன் போகா புகழ். புகழ்னா தெரியும், தஞ்சம் அடையக்கூடிய இடத்திற்கு புகழ் என்று பெயர். போகா புகழ்னா உயிர்களை விட்டு நீங்காத தஞ்சம் அடையக்கூடிய இடம். அதைத்தான் போகா புகழ் என்று சொன்னார். அப்ப புகழ் என்றால் தஞ்சம் அடையக்கூடிய இடம், புகலிடம். அவனுக்கு போக்கிடம் இல்லைன்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் புகழ். சீர்காழிக்கு புகழி என்று ஒரு பெயர் உண்டு. இந்திரன் இங்கே தஞ்சம் அடைந்து மறைந்திருந்து இறைவனை வழிபட்டதுனால அந்த தலத்திற்கு புகழி என்று பெயர் உண்டு. ஆனா நம்ம உயிர்கள் அனைத்தும் வினைக்கு பயந்து இறைவனை வழிபட வேண்டுமானால் நாம் தஞ்சம் அடையக்கூடிய இடம் என்பதனாலே அதற்கு புகழி என்று பெயர். ஆக புகழ் என்றால் தஞ்சம் அடையக்கூடிய இடம். போகா புகழ் என்றால் நாம் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய தஞ்சம் அடையக்கூடிய இடம், போகா புகழ். ஆக்கி படைத்து, அந்த எவையும்ங்கிறது பார்த்து முன்னாடி தூக்கி வச்சீங்க. எவையும் ஆக்கி, எல்லா பொருள்களையும் படைத்து. எவையும் அழித்து, எல்லாவற்றையும் பாதுகாத்து. எவையும் ஆசுடன் அடங்க போக்கும், எல்லா பொருள்களையும் ஆணவ மடம் அடங்குமாறு, ஆசுனா குற்றம்னு சொன்னேன், ஆணவ மலம் அடங்குமாறு போக்கும், அவற்றை அழிக்கும். அப்படிப்பட்ட இறைவன் அவன் போகா புகழ். நாம் அனைவரும் தஞ்சம் அடையக்கூடிய, நம்மை விட்டு நீங்காத புகலிடமாக விளங்கக்கூடியவன் அவன். இதுதான் ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். நான் சொன்னேன் ஆசு என்பது குற்றம்னு சொன்னேன். அதாவதுதான் ஆசிரியர்னு ஆசிரியர்னா குற்றத்தை நீக்குபவர். மாசு அப்படின்னாலும் குற்றம் தான். வள்ளுவர் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். அறம்னா என்னன்னு கேட்டா, மனசுல எந்த குற்றமும் இல்லாம இருக்கிறாங்களோ அதுதான் அரண். அனைத்து அரண், எல்லா விதமான அறமும் அதுதான். மனத்துக்கண் மாசிலனாதல். அதே மாதிரிதான் ஆசுனாலும் குற்றம் தான். அவற்றை நீக்கக்கூடியவர் என்பதனாலதான் ஆசிரியர்னு சொல்றோம். இந்த இயற்கையாகவே இந்த உயிருக்கு அமைந்துள்ள குற்றம் என்பது ஆணவம். நாம என்னைக்கு இருக்கிறோமோ அன்னைக்கே அந்த மலமும் இருக்கிறது. எப்படி முப்பொருள்கள்ல பதி பசு பாசம் ஆகியவை எப்பொழுதும் ஒன்று, எப்பொழுதும் இருக்கிறதுன்னு சொன்னோமோ, அதே போல பசு இருக்கும் பொழுதே, இந்த உயிர்கள் தோன்றும் பொழுதே ஆணவ மலமும் கூட வந்துடுது. அதனாலதான் இதற்கு சகசமலம் என்று பெயர். சகஜமா நம்மோட இருக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு சகஜமலம்னு பெயர். எப்படி ஒரு ஆடையில அழுக்கானது வெண்மையை மறைத்து காட்டுகிறதோ, அதே போல உயிரில் ஆணவ மலம் நமது அறிவை மறைத்து உள்ளது. அப்ப ஆணவ மலம் நமது அறிவை மறைக்கிறது. அப்ப அறிவை மறைச்சதுன்னா நமக்கு ஏற்படுவது துன்பம். துன்பத்தை நீக்கணும்னா ஆணவ மலத்தை நீக்க வேண்டும். அப்படி துன்பத்திற்கு காரணமான ஆணவ மலம் இருக்கு பாருங்க, அதற்கு மூலமலம் என்றும் பெயர் உண்டு. இந்த ஆணவ மலத்தை பத்தி நாம பின்னாடி 3ஆம் அதிகாரத்துல இன்னும் விளக்கமா படிக்க போறோம். அதற்கு இருள் மல நிலைன்னு பேர். நம்ம முதல் அதிகாரம் படிச்சுட்டு இருக்கோம். 3ஆவது அதிகாரத்துல ஆணவ மலத்தை பத்தி மிக தெளிவா 10 குறள்ல படிக்க போறோம். இந்த உடம்புல
ஆணவ மலத்தை நீக்கும் பொருட்டு உயிருக்கு இறைவன் என்ன பண்றாரு? உடம்ப கொடுக்கிறார். உடம்பு முதலியவற்றை கூட்டுவிக்கிறான். எப்படி அழுக்கு துணியை அழுக்கை நீக்குவதற்கு சோப்பு போடுகிறார்களோ அதே போல ஆணவ மலத்தை நீக்குவதற்காக இறைவன் இதற்கு உடம்பை தருகிறான். உடம்புக்கு தனுன்னு பேர். தனுன்னா உடம்பு. அதுக்கு வெறும் உடம்பை தரல, கருவிகளை தர்றான். என்ன கருவிகளை தர்றான்? அறிகருவிகள் தர்றான், செயல் கருவிகளை தர்றான். இது ஒரு 5, அது ஒரு 5. அது இல்லாம அந்த கரணங்கள்னு தர்றான். 4 கருவிகளை தர்றான், 4 கரணங்களை தர்றான். அப்ப தனு இந்த உடம்ப கொடுத்துட்டான், கரணம் கருவிகளை கொடுத்திருக்கிறான். இந்த கருவிகளை வச்சு நம்ம வெளியிலிருந்து அறிவை பெறணும் இல்லையா? அதுக்காக இந்த உலகத்தை படைக்கிறான். அப்ப உலகம் இருக்கு. இது புவனம். இந்த புவனத்துல நாம நுகர்வதற்குரிய நுகர்ச்சி பொருள்களை படைத்திருக்கிறான். எனவே தனு, கரண, புவன, போகம் ஆகியவற்றை இறைவன் படைக்கிறான். சித்தாந்தம் பயில்கிறவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. ஏன்னா பதி, பசு, பாசம் 3மே என்றும் உள்ளவை. இந்த உயிர்களுக்கு இறைவன் உடம்பை படைத்து ஒன்று சேர்க்கிறானே தவிர உயிர்களை படைக்கவில்லை என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா உயிரை படைச்சா அவரு ஆணவ மலத்தோட படைச்சிருக்க மாட்டார், இவ்வளவு கேவலமா படைச்சிருக்க மாட்டார். ஆக உயிரை இறைவன் படைக்கவில்லை. பின்ன என்னத்தை படைச்சிருக்கிறாரு? இந்த உடம்பை படைச்சிருக்கிறார், கருவிகளை படைச்சிருக்கிறார், பூமியை படைச்சிருக்கிறார், இதுல இருக்கிற நுகர்ச்சி பொருள்களை படைத்திருக்கிறார். ஆக நாம் அத நமது உயிரானது இந்த உடம்பினுள் நின்று கரணங்களின் உதவியால் அறிந்து புவனத்திடை போக்குவரவு செய்து போகங்களை நுகர்ந்து கொண்டு வாழ்கிறோம். அதுதான் நமது வாழ்க்கை. இப்போ படைத்தல் சொல்லிட்டோம். இறைவன் 5, அதாவது இறைவன் நமது 4 தனுகரண புவன போகங்களை படைத்திருக்கிறார் என்று சொல்லும். அடுத்தது, இந்த உடம்பு முதலிய 4ம் அறிவற்ற சடப்பொருள்கள். இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இது எல்லாம் அறிவே கிடையாது, சடப்பொருள்கள். நம்ம உடம்புக்கு தனியா இருந்தா சடப்பொருள், உயிர் இல்லைன்னா இது சடப்பொருள், சடம். அதே மாதிரிதான் கருவிகளும் உலகமும். இந்த சடப்பொருள்களுக்கு மாயையிலிருந்து இறைவன் தோற்றுவிக்கிறார். எப்படி குயவன் ஒரு களிமண்ணிலிருந்து ஒரு பானையை உருவாக்குகிறானோ அதை போல இறைவன் கர்த்தாவாக இருந்து மாயையிலிருந்து இந்த தனுகரண புவன போகங்களை உருவாக்குகிறான். இவ்வாறு உருவாக்கக்கூடிய தொழிலைத்தான் படைத்தல் என்று சொல்கிறான். இவன் தன்னுடைய கருணையினால தான் தொடர்ச்சியா அதை செஞ்சிட்டு இருக்கான். அவன் எந்த விதமான சலிப்பும் இல்லாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான். அடுத்தது காத்தல். சரி, இவ்வாறு ஆக்கி கொடுத்துட்டான் இந்த உடம்பை. இந்த உடம்பை அல்லது உலக பொருள்களை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருந்தாதான் இவன் அனுபவிக்க முடியும். இப்ப கருவி கரணங்கள் இல்லை, வெறும் உடம்பு தான் இருக்கு, அனுபவிக்க முடியாது. இல்ல கருவி கரணங்கள் இருக்கு, ஆனா பூமியில நுகர்ச்சி பொருள்கள் எதுவும் இல்லை. அப்படி நுகர்ச்சி பொருள் இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. எனவே இந்த உடம்புல இருக்கிற கரணத்தையும் பாதுகாக்கணும், பக்கத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற நுகர்ச்சி பொருள்களையும் பாதுகாக்க வேண்டும். அதையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த உயிருக்குன்னு ஒரு எல்லை வகுத்திருப்பாங்க, அது வரைக்கும் இதை பாதுகாத்து வைக்க வேண்டும். இதுதான் காத்தல் தொழில். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் தினை போதளவும் இல்லாது. அப்ப வினை கணக்கு முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன்,
வினையை தீர்க்கறதுக்காக தான் பூமியில இறைவன் நமக்கு உடம்ப கொடுத்துருக்கிறான். வினை கணக்கு தீர்ந்ததுன்னா ஒரு திணை போது கூட நிக்க மாட்டோம் நம்ம. அதுதான் இதுல சொல்லியிருக்காரு. அப்ப படைத்தல் தெரிஞ்சு போச்சு, காத்தல் தெரிஞ்சு போச்சு. அடுத்தது அழித்தல். எல்லாருக்கும் பயப்பமான ஒரு வேலை என்னன்னா இந்த தொழில் தான், அழித்தல் தொழில். ஆனால் இறைவன் அவனுக்குள்ள கருணையினால் தான் அழித்தல் தொழிலையும் செய்கிறான். எப்படி நாம காலையிலிருந்து பணி செய்கிறோம், மணி 1 ஆயிருச்சு, உடனே நமக்கு ஒரு லஞ்ச் பிரேக் விடுறோம். நாம என்ன செய்யறோம், அதுல ஒரு 10 நிமிஷத்தை சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற ஒரு 40 நிமிஷத்தையும் நம்ம சற்று ஓய்வு எடுக்கிறோம். அப்படி ஓய்வு எடுத்து 2 மணிக்கு பணியில அமர்றோம்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நல்ல சுறுசுறுப்போடு வேலை செய்கிறோம். அதை போலத்தான் இறைவன் இந்த பிறவியில இவருக்கு போதுமான அளவுக்கு இளைப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த ஆன்மாவுக்கு ஒரு ஓய்வு தேவை. அந்த ஓய்வை தருவதுதான் அழித்தல். அப்ப ஆன்மா பணி செய்து இளைச்சு போய் அல்லது பல்வேறு பிறவிகளை எடுத்து நம் மாணிக்கவாசகர் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு அந்த மாதிரி இழைச்ச உடனே இதற்கு தேவையான ஓய்வை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் அழித்தல் தொழிலை செய்கிறான். இந்த உயிரை உடம்பிலிருந்து நீக்குகிறான். அப்ப இந்த ஓய்வு 2 விதமா இருக்கும். ஒண்ணு தற்காலிக ஓய்வா இருக்கும், இல்லது நிலைவான ஓய்வாக இருக்கும். தற்காலிக ஓய்வுன்னு சொன்னா இது உடனே போய் வேறு ஒரு பிறவியில வேறு ஒரு பிறவி எடுத்துரும். சில நேரத்துல சிறிது காலம் கழித்து வேறு ஒரு பிறவிக்குள் போகும். இது தற்காலிக ஓய்வு. நிலையான ஓய்வுனா இவர் இங்கவே சிவபுண்ணியங்கள் பல செய்து சிவனே என்று சிவபெருமானை நினைந்து உருகி இருந்தாரே ஆனால் அவர் சிவபெருமானினுடைய திருவடியிலே இருப்பார். அப்படி திருவடியை இருக்கும் பொழுது நாம் மீண்டும் பிறவிக்கு வரமாட்டோம். இது நிலையான ஓய்வு. அது இல்லாம மிக தற்காலிகமான ஓய்வுன்னு சொல்லி நாம தினந்தோறும் இரவு தூங்குகிறோம். அப்ப வெளியில என்ன நடந்தாலும் தெரியாது, அதுவும் ஓய்வு தான். அப்ப கொஞ்சமா நமக்கு சின்ன சின்ன ஓய்வா கொடுத்து ஒரு இடத்துல ஒரு பெரிய ஓய்வா கொடுக்கிறார். இதைத்தான் அழித்தல் தொழில் என்கிறோம். ஆக மரணம் என்கிற இறப்பு என்பது வராத இல்லங்களே இருக்க முடியாது. எல்லா உயிர்களுக்கும் தேவையான ஓய்வை தருவதற்காகத்தான் இறைவன் தன்னுடைய பெருங்கருணையினாலே இதை உண்டாக்கி இருக்கிறான். ஆக அழித்தல் தொழில் என்பது தவறாக அல்லது பயப்படும்படியான செய்தி அல்ல. ஆக உயிருக்கு தேவையான ஓய்வினை தருவதைத்தான் அழித்தல் தொழில் என்கிறோம். அப்ப என்ன ஆகுது, இந்த ஆணவ மலம் இருக்கு பாருங்க, கொஞ்சமா அடங்கி போகுது. அதான் ஆசுடன் அடங்க. ஆணவ மலத்தினுடைய இயல்பானது மிக குறைந்து காணப்படுகிறது. இருக்கும். அப்ப ஆணவ மலத்தினுடைய தன்மை இருக்காதான்னு கேட்டா இருக்கும். அது தன்னுடைய வலிமையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்கும் தன்னுடைய இது. இப்போ ஒரு குழந்தை வீட்டுல ஒரே அடம் பண்ணிட்டு இருக்கு. அப்பா வீட்டுக்குள்ளார நுழையிறாரு. உடனே அது என்ன பண்ணும், கப்பிச்சும்னு அமைதியா போய் உட்காந்துரும். அது ஆணவ மலம் அடங்கி இருக்கிற மாதிரி. அவரு அப்பா அந்த பக்கம் போனார்னு வச்சுங்களேன், திரும்ப தன்னுடைய வாழ்த்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் இந்த ஆணவ மலம் ஆசுடன் அடங்க. அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுவார்கள். நம்ம லைட்டை போடுறோம், ஒளி வந்துருச்சு. அப்ப இருள் என்னாச்சு, எங்கேயாவது புறப்பட்டு போச்சானா இல்ல, இருளும் இங்க இருக்கு. நாம ஒளி ஏற்றிய உடனே அந்த இருள் தன்னளவில் அடங்கி காணப்படுகிறது. திரும்பவும் ஒளி நின்ற உடனே இருள் எல்லா இடத்திலும் வியாபிச்சிரும். அதனாலதான் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒளியும் இருளும் ஒரே இடம்தான். அப்ப ஒளி வந்த உடனே இருள் தனது வலி குன்றி அடங்கி இருக்கிறது. சூரியன் முன்னால் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்ததை போல தன்னுடைய வலிமை குறைந்து
ஆணவ மலம் குறைந்து காணப்படும். அதான் ஆசுடன் அடங்க போக்கும். எனவே இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், அதை சில ஒடுக்குதல்னு சொல்லுவாங்க. அழித்தல்னு சொல்றதுனால தப்பு இல்லை. ஆக ஒடுக்குதல்னா அதை கூட சேர்த்துடுறாங்க, இல்லை அழித்தல். ஆக இன்ற 3 தொழில்களையும் இறைவன் செய்யக்கூடியவன். அவன் உயிரை விட்டு நீங்காதவன். நமக்கெல்லாம் புகலிடமாக நீதான் எனக்கு முக்தி அளிக்கக்கூடியவன் என்கிற புகலிடமாக அமைந்திருப்பவன். அதனாலதான் இதை போகா புகழ் என்று சொன்னார். ஆக போகா புகழ் என்றால் இதுதான் அர்த்தம். அப்ப உண்மை விளக்கத்தில் நம்ம பார்த்தோம்னா 5 தொழில்களை செஞ்சார்னு சொல்றோமே, நீங்க 3 தொழில்களை தானே சொல்லி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, இந்த 3 தொழில்களையும் இறைவன் பொதுவாக செய்கிறான், உடம்பின் மீது செய்கிறான். எதை? படைத்தல், காத்தல், அழித்தல்ல உடம்பின் மீது செய்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா மற்ற 2 இருக்கு பாருங்க, மறைத்தல், அருளல் என்று தொழில் 2 இருக்கு. அந்த 2 தொழில்களையும் இறைவன் உயிரின் மீது செய்கிறான். இந்த மறைத்தலையும் அருளலையும் உயிரின் மீது செய்கிறான். நடராஜா பார்த்தீங்கன்னா முத்தொழில்களையும் பொதுவாக செய்கிறார். இந்த 2ஐயும் சிறப்பாக ஒவ்வொரு உயிரினிடத்தும் செய்கிறார். ஆக இறைவன் செய்வது 5 தொழில். அப்ப ஏன் சார் இவர் 3 தொழிலை மட்டும் சொல்லி இருக்கிறார், 5 தொழிலை சொல்லலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அழித்தல் இருக்கு பாருங்க, படைத்தல் இருக்கு. படைத்தல்னா இந்த 4 பகுதிகளையும் படைச்சிட்டார். தனுகரண புவன போகங்களை படைச்சிட்டார். அடுத்தது காத்தல் இருக்கு. காத்தல்னா இதை காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றினால்தான் அந்த பொருளுக்கு ஒன்றை மறைத்து வைத்து ஒன்றை வெளிக்காட்ட முடியும், உலக நுகர்ச்சியை தர முடியும். எனவே உலக நுகர்ச்சியின் மீது இன்பத்தை அளிக்க வேண்டுமானால் அதனை பாதுகாத்தால் தான் முடியும். எனவேதான் காத்தல் தொழிலில் மறைத்தல் தொழில் அடங்கி விடுகிறது. அப்ப மறைத்தல் தொழில் தனியா சொல்ல வேண்டியதில்லை. அது எதுல அடங்கி இருக்குன்னு சொன்னா இந்த காத்தல் தொழிலில் அடங்கி இருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவோம், அருளல். அழித்தல் செய்தால்தான், அந்த உயிரை உடம்பில் விட்டு நீக்கினால்தான் அதை இறைவனுடைய திருவடி முக்தி பேறு என்பதை இறைவன் அருள முடியும். ஆக எந்த விதமான அருளை தர வேண்டுமானாலும் அந்த உயிரை விட்டு நீக்க வேண்டும். எனவே அழித்தல் தொழிலில் அருளல் என்ற தொழில் அடங்கும். எனவே படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களாக சொன்னாலும் காத்தல் தொழிலில் மறைத்தல் தொழிலும் அழித்தல் தொழிலில் அருளல் தொழிலும் அடங்கும் என்பதனாலே இந்த முத்தொழில்களாக சொன்னாலும் கூட திருவருட்பயன் இறைவன் செய்யக்கூடிய 5 தொழில்களையும் தான் இங்கே சொல்கிறது என்று சொல்லும். எனவே இந்த முறையில எல்லா உயிர்களுக்கும் தனக்கு அறிவிப்பதற்கு அல்லது 5 தொழில்கள் செய்வதற்கு தமக்கு மேலாக ஒருவரும் இல்லை. அப்ப பார்த்துங்க, இறைவனாகப்பட்டவர் இந்த 5 தொழில்களையும் செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த 5 தொழில்களையும் சொல்றதுனால தான் இவன் போகா புகழ்னு சொல். ஏன்னு கேட்டா அருளல் தொழிலை செய்பவன் இவன் தான். இது உயிரினத்து உள்ள ஆசினை உடனே நீக்குகிறான் என்பதனாலே, அவனே நீக்குகிறான் என்பதனாலதான் அவன் இமைப்பொழுதும் நம்மை விட்டு நீங்காதவனாக இருக்கிறான். முன்றே சொல்லி இருக்கிறோம், இன்ப பொருள்களின் மீது நுகர்ச்சியில் நமக்கு ஆர்வத்தை தருகிறான். அப்படி ஆர்வத்தை தருகிற போது அவன் மறைத்தல் தொழிலை செய்கிறான். அவ்வாறு மறைத்தை தொழிலை செய்து கட்டுநிலையிலே இருக்கிற இந்த உயிர்களை ஆணவ மலம் சிறிது சிறிதாக அடங்க செய்கிறான். அவ்வாறு செய்த பிறகு மற்ற நமக்கு இருக்கிற உறவினர்கள் அத்தனை பேரும் தற்போது வந்தவர்கள், தற்காலிகமானவர்கள். ஆனால் நமக்கு உண்மையான துணையார் யாருன்னு கேட்டா இறைவன் தான்.
அவன்தான் துணையானவன். அவ்வாறு இருப்பதனால தான் இறைவனை போகா புகழ் என்று சொல்றார். உயிரை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய, தஞ்சம் அடையக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டா இதுதான். இதுதான் சொல்றார். எப்படி கடைசி வரை துணையாக இருக்க முடியும்? இவர்கள்லாம் நடுவில் வந்தவங்க, இப்ப இருக்கிற உறவினர்கள் அத்தனை பேரும். ஆக இந்த உறவினர்கள் அத்தனை பேரும் நடுவிலே வந்தவர்கள் என்பவரால் இவர் கடைசி வரை நமக்கு துணையாக வர முடியாது. அப்ப உயிர் உறுங்காலத்தே கருவாக என்னைக்கு உயிர் வந்து உண்டாச்சோ அன்னையில இருந்தே இதற்கு துணையாக நிற்பவன் பெருமான், உயிரை விட்டு நீங்காது இருப்பவன். அதனால தான் இறைவன் ஒருவனே நமக்கு போகா புகழ் என்று உண்மையை தெளிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொண்டு அவனை தஞ்சமடைய செய்ய வேண்டும். எனவே இதுல சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம் சொன்னா, இந்த இறைவனுடைய 3 தொழில்களை சொல்லியிருக்கிறோம். ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். உயிர்களோடு ஒன்றாக இணைந்திருக்கிறான், ஆக்கியிருக்கிறான். எனவே படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும், அதுக்குள்ளேயே 2 தொழில்களும் அடங்கி இருக்கிறது. எனவே மொத்த 5 தொழில்களையும் இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். இவன் பெரியவனாக இருக்கிறான், நுண்ணியதாக இருக்கிறான், உயிர்களின் மீது கருணை உடையவனாக இருக்கிறான், பெறுவதற்கு அரியவனாக இருக்கிறான். எனவே பெறுவதற்கு அரியவனாகவும், பெறுவதற்கு எளியவனாகவும், பெரியவனாகவும், நுண்ணியவனாகவும் இருக்கக்கூடிய இந்த பெருமான் யாரோடும் ஒப்புமை சொல்ல முடியாதவனாக இருக்கிறான். உடனாக இந்த உலகத்தை தனு கரண புவன போகங்களை படைத்து அதனை குறிப்பிட்ட எல்லை வரை காத்து அதனை ஆணவ மலம் அடங்கி இருக்குமாறு இதனை அழித்து உயிரை விட்டு நீங்காத புகலிடமாக உள்ளான் என்பதை இந்த 2 குறட்பாக்களிலும் நாம் சிந்தித்திருக்கிறோம். அடுத்த பாவிலே இறைவன் எவ்வாறு உருவம் பெறுகிறான் என்பதை நாம் அடுத்த குறளிலே சிந்திப்போம் என்று கூறி, இதுவரை நாம் முதல் 4 குறட்பாக்களை பார்த்திருக்கிறோம். இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி, இதுவரை பொறுமையாக கேட்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி நன்றி கூறி, இதை அமைத்து கொடுத்த பிரேமா சம்பந்தம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தலையார கும்பிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மெங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். சிவாய நம, சிவாய நம, சிவாய.